வேலை முடிஞ்சிடும். ஆமாம் ஆமாம், முடிக்கணும். முடித்தா கூட இப்போ போகிறதில்ல. அவ்வளோதே. கைடி பேர் நானும் இந்த ஊரு தான். ப்ரோக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். கொடுத்து விடலாம், ஆர்டர் கொடுத்து விடலாம். தரமாட்டாங்க, ஆர்டர் தருவாங்க. ஒரு தரம் தருவேன், ஒரு தரம் தரமாட்டேன், 2 தரம். தருவாங்க ப்ரோ, அவங்க நாம சொந்தம். ஆமாம் ஆமாம், சிம்பிளாக தான் பண்ணுவோம், ரொம்ப கிராண்டாலாம் பண்ண மாட்டோம். வீடு கட்டின பிறகு பேசக்கூட மாட்டாங்க. டவுனில் கட்டினா வேல்யூ, சும்மா கிராமத்தில் கட்டுறோம், அந்தளவுக்கு வேல்யூ இல்லை. சும்மா நம்ம வயசான காலத்தில் போய் தங்கிறதுக்காக அந்த வீடு. எப்பவும் நம் சொந்தம்தான். ஆமாம் ஆமாம், மனதிற்கா அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் இல்லை ப்ரோ. அந்த வீடு 21வது வருஷம் ஆரம்பித்தோம். கட்டுவோம் நிறுத்துவோம், ஆரம்பிப்போம் நிறுத்துவோம், ஆரம்பிப்போம் நிறுத்துவோம். அப்படியே 5 வருஷம் ஆக போகுது. இன்னும் கட்டல, இன்னும் கட்டி முடிக்கல. என்ன செய்யுது? அப்போது இவங்க யூடியூப் ஸ்டார் நம்ம கூட பேசக்கூட. மாலதி அக்கா கிட்ட முதல் நாள் பேசும்போதே தெரிஞ்சு யூடியூப் ஸ்டாரு. நல்லா கலாய்க்கிறீங்க நண்பரே, நன்றாக கலாய்க்கிறீர்கள். மாலதி அக்காவுக்கு அந்த பெருமை எல்லாம் இல்லை ப்ரோ. சரியாக சொன்னாய், சரியாக சொன்னாய் சுரேஷ். இன்னும் பாதி வேலை இருக்கு. உள்ள மட்டும் பூச்சி வேலை தான் நடந்திருக்கு, இன்னும் இருக்கு. அதுக்கு மறுபடியும் நிறுத்திடுவாங்களான்னு தெரியல. மறுபடியும் காசு எங்கன்னா கடன் வாங்கி தான் மறுபடியும். இன்னும் கடன்லாம் அப்படியே தான் இருக்கு. வீடு கட்டுறதுக்காக வாங்கிய கடன் அப்படியே இருக்கு. அது எப்போது அடைப்பார்களோ என்று தெரியல. மனதிற்கெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். கூடிய விரைவில் நீங்கள் பெரிய உங்களுக்கு வர சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு வரலப்பா. லோன், மாட்டு லோன் போட்டாங்க, அதுவும் இன்னும் அடைக்கல, அப்படியே இருக்கு. வேற எந்த லோன், வேற வட்டிக்கு கடன் வாங்கினாங்க, 2 ரூபா வட்டிக்கு, 3 ரூபா வட்டிக்கு, அங்கங்க அப்படியே இருக்கு. என்ன செய்யறது? இது வரைக்கும் ஜுவல்ஸு எல்லாம் வச்சு பேங்க்கில் ஒரு 4 lakhs கடன் இருக்குது. வெளியில் வாங்கினது ஒரு 2 lakhs இருக்குது. வீட்டு லோன்லாம் வந்து அது வந்து டாக்குமெண்ட்லாம் வந்து மாமனார் பேரில் இருக்குது. மாமனார் பேரில் கூட இல்லை, அது அவங்களோட பிரதர்ஸ் இதுவில் இருக்குது. அதனால் வீட்டு லோன்லாம் போட முடியல. சரி தோழி, நான் வாரேன். ஏன் கிளம்பி விட்டீர்கள் நண்பரே? வேலை இருக்கா? மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி தோழி, நன்றி நண்பரே. ப்ரோ எங்கே போகிறீங்க? இன்னைக்கு ஒர்க் இருக்கும் ஏதாச்சும், அதான் ஓடுறாரு குடு குடு குடு.